சபா. சரி சரி என்னமா இப்படி விசிறீங்க? கொஞ்சம் நல்லா தான் விசிறாமா. உனக்கு என்ன தனியா சொல்லணும் மாதிரி நல்லா தான் விசிறீங்களாடே. ஏமா மன்னர் விசிறு விசிறுன்றாரு, நீ விசிறாம கையில பூச்சின்னு ஆட்டினுக்கிற. விசிறுனது போதுமா? முதல்ல உன்னை விசிறி வீதியில போடணும்டா. உன்னை போய் வச்சிருக்கேன் பத்தியா? என்னைய சொல்லணும் மன்னா. நம் அரண்மனையிலும் அந்த புறத்திலும் அழகான பெண்கள் இருக்கும் போது ஒரு அசிங்கமான ஆம்பளை வச்சிருக்கேன்றீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அப்ப அழகான ஆம்பளை மட்டும் வச்சுக்கலாமாடா? நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது ஒண்ணுக்கும் உதவாத இவர்களிடம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா, இவர்கிட்ட பேசிட்டா மட்டும் அவசரத்துக்கு 50-100 கேட்டோன்னு கொடுத்துருவாரு. நீயே ஒண்ணுத்துக்கு உதவாத உதவாக்கிறதாடா. கோவப்படாதீர்கள் மன்னா. உங்க தாத்தா முண்டக்கன் ராஜா 5 கல் கோபுரம் கட்டினார். உங்க அப்பா டப்சாக்கன் ராஜா 6 கல் கோபுரம் கட்டினார். நீங்க என்ன கட்ட போறீங்க? வேட்டி அவந்தா கட்டுண்டாரு. அவங்க 2 பேரும் மேஸ்திரியில இருந்தாங்க. அவங்க பாட்டு கட்டினாங்க. என்னமா அவங்க சொந்த காசை போட்டு கட்டின மாதிரியா சொல்றியடா? மன்னா, நம்ம கையில இருக்கிற காசை வச்சு கட்டுவோம். உங்க கையில இருக்க காசை வச்சு தர எவ்வளவு வச்சிருக்கீங்க? 2 ரூபா வச்சிருக்க மன்னா. ஏண்டா 2 ரூபாய் வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் வச்சிருக்கிற மாதிரி மாடுலேஷனை ஏத்தி இறக்கி பேசுறியாடா? இந்த காசை வச்சு கோபுரம் எல்லாம் கட்ட முடியாதுடா. கோழி குண்டுக்கு மேற்பந்தயம் வேணா கட்டலாம். என்ன மன்னா இப்படி சொல்றீங்க? இந்த காசை வச்சு கோபுரம் எல்லாம் கட்ட முடியாதுடா. கோழி குண்டுக்கு மேற்பந்தயம் வேணா கட்டலாம். இந்த மாதிரி வாய கோழையா வச்சு சொன்னா ஒத்துப்பியடா? ஐயோ மன்னா, அது இல்லை. நீங்கள் இல்லை என்றால் கூட பின்னாடி எல்லாரும் உங்களை பற்றி பேச வேண்டும். இப்போ நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடி கேவலமா பேச போறீங்க. என்னமா புதுசா பின்னாடி பேசுவாங்கன்னு சொல்ற? மன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் தப்பாகவே புரிந்து கொள்கிறீர்கள். நான் நீங்கள் செய்யும் காரியத்தை மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்கிறேன். காரியம் பண்ணா பெருமையா பேசுறீங்க. போன வாரம் எங்க தாத்தா காரியம் பண்ணி கறி குழம்பாக்கி போட்டா குழம்பு டேஸ்டா இல்ல, கறி சரியா வேகலன்னு நொட்டா. அண்ணா, உங்களிடம் பேசி ஜெயிக்கவே முடியாது. வாழை எடுத்தா மட்டும் அப்படியே வளைச்சு வளைச்சு சண்டை போட்டு ஜெயிச்சிருவியாடா? நாளைக்கு போர்ல என்னத்தை புடுங்க போறேன்னு பாப்பா. என்னடா மார்க்கண்டையா, வயிற்ற போட்டு பெரோட்டா மாவு பேசுற மாதிரி பெச பெசன்னு பேசுறிய? என்ன மன்னா, எனக்கு 3 நாட்களாக கடுமையான வயிற்று வலி. என்னால் பொறுக்க முடியவில்லை. அப்படியாடா மண்டை? வேர்க்கல்ல பாத்தியா, வேர்க்கல்லைய பெருக்கிறான். அவனால வைத்த வலிய பெருக்க முடியலையா? நாய் நாளைக்கு போருன்னு சொன்னோன்னே இன்னைக்கே அப்படியே எல்கேஜி பிள்ளைய மாதிரி ஆக்கி கொடுக்குறான் பாரு. மன்னா, எதிரி நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். என்ன செய்வது? வந்தான்னா ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு டீ வாங்கியாந்து குடுறாரு. விளையாடாதீர்கள் மன்னா, அவர் போருக்கு ரெடியா என்று கேட்கிறார். ஏண்டா நான் பாஸ்ட் ஃபுட் கடையா வச்சிருக்கிறேன், பேருக்கு ரெடியா சிக்கன் 65 ரெடியான்னு கேக்குறேன். பக்கத்துல இருக்கிற பாய் கடையில பேருக்கு ஃப்ரை நல்லா இருக்கும்டா, வேணா ஒரு பிளேட் வாங்கி கொடு. ஐயோ மன்னா, அவர் சண்டைக்கு ரெடியா என்று கேட்கிறார். ஏண்டா அவன் நாளைக்கு தானே வரேன்னா சவத்த மோதி முந்திரி கொட்டத்தனமா எதுக்கு இன்னைக்கே வரேன்? அது இல்லை மன்னா, அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல நிச்சயதார்த்தமா. அதான் ஒரே செலவுல 2த்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கிறாரு. அமைச்சர், இப்ப என்ன பண்றது? நிச்சயதார்த்தத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாமண்ணா. வேண்டும் என்றால் கல்யாணத்துக்கு ஒரு சவரம் மோதிரம் போடுவோம். வேணா மோதிரத்தை போடுறீங்க, ஃபுல்லா தண்ணியை போட்டுவிட்டு சண்டைதோடா போடுறீங்க. மன்னா, இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? இப்படி செஞ்சா காதை குடையிற மாதிரியே இருக்குடா. அது இல்லை மன்னா, நமது அரண்மனையை சுற்றி பெரிய பள்ளம் தோண்டினா நான் ஃபுல்லா குடிச்சிட்டு பள்ளத்துல விழுவேன். மண்ணை போட்டு மொத்தமா மூடிடுவீங்க. அதான ஐடியா? மன்னா, நாங்கள் போய் அப்படி செய்வோமா? நீங்க போய் தாண்டா அப்படி செய்வீங்க, பின்ன போகாம அப்படி செய்வீங்க. என்ன கொல்றதுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களாடா? திங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐடியா எதுவும் கிடைக்கல. வேற நல்ல ஐடியா தான் சொல்லுங்களேன். என்ன தைரியம் தான் மன்னரை சாகடிக்க மன்னர்கிட்ட ஐடியா கேட்பேன்? அமைச்சர், உட்காரா. இல்ல மன்னா, நீங்களே சொல்லுங்க. என்னைக்காவது நீங்க உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? உங்ககிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கா? அமைச்சர் எல்லாம் என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னா முட்டாள்தனமான கேள்வி. மாம்பழத்தை 2ஆக பிரிக்கிறேன். பிரித்தால் ஒன்று வெஸ்ட் மாம்பழம், இன்னொன்னு ஈஸ்ட் மாம்பழம். நடுவால இருக்க கொட்டை என்ன பண்ண போற? அது எனக்கு வேணும். அவனே கொண்டாந்து உள்ள வச்சிருக்கேன் பாத்தியா? மன்னா, என்ன குட்டிமா டிக்கில
நல்லா இல்ல. நல்லா இல்லன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறா, நாங்கெல்லாம் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடறதுக்கு என்னமோ பழத்தை கொடுத்த மாதிரி சொல்றீங்க, தோலை தானே கொடுத்தீங்க. ஏண்டா தோல் குடி தோலன்னு உனக்கு கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நீங்க கேள்விப்பட்டதுல இது தர்பாரு. ஏண்டா நான் மட்டும் நான் ஒயின் ஷாப் பாருனாடா சொன்னேன், என்னடா இப்ப? இதெல்லாம் வக்கனையா பேசுங்க, தர்பார்ல எப்படி நடக்கணும்னு தெரியல. ஏண்டா தெரியாது? இப்படித்தான் நடக்கணும். மன்னனோட மட்டமான காமெடிக்கு சிரிக்கிறதே மண்டையனுக்கு வேலையா போச்சுடா. ஏண்டாடு மன்னனோட மட்டமான காமெடிக்கு சிரிக்கிறதே மண்டையனுக்கு வேலையா போச்சுடா. ஏண்டாடு மன்னா, பொறுப்புள்ள மன்னனாக இல்லாமல் இப்படி மண்டையனுடன் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சொல்லி குற்றமில்லை, எங்கேயோ இருந்த உங்களை கொண்டு வந்து அரியாசனத்தில் ஏற்றி விட்டேன் பாருங்கள், என் மீதுதான் குற்றம். ஏண்டாடு உங்க மாமியார பாண்டிச்சேரி பஸ்ல ஏத்தி விட சொன்னா அரக்கோணம் பஸ்ல ஏத்தி விட்ட ஆள் தானடா நீ. நீ என்னை அரியாசனத்தில் ஏத்தி விட்டேன்னு சபுரா காட்டுற. அப்பொழுது நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொண்டிருப்பீர்கள், அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? பார்த்தா பாரு, போர் அடிச்சா எந்திரிச்சு போயிட்டேறா. உன்னை என்னமா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. என்ன குட்டிமா, டிக்கில முள்ளுகள் ஏதாவது குத்திருச்சா கத்துற? நான் கோபப்பட்டேன். ஏண்டா கோயில்ல உண்டை கட்டி வாங்கி திக்கிற பய, உனக்கெல்லாம் கோவம் வேறையாடா? எதுக்குடா அப்படி ஆளாளுக்கு எகிர்றீங்க? எகிராமல் என்ன செய்வார்கள் மன்னா? உங்கள் ஆட்சியில் மழையே இல்லை. ஏன் இல்ல? இப்படி போனா திருவண்ணாமலை இருக்கு, இப்படி போனா சபரிமலை இருக்குது, இப்படி போனா பரிமலை இருக்குது. இத்தனை மலை இருக்கும் போது மழையே இல்லைன்றீங்க. பார்த்தீர்களா மன்னா, நம் மண்டையனின் மகத்துவத்தை, மழை மூலம் மழையின் மகத்துவத்தை எவ்வளவு அழகாக உணர்த்தியிருக்கிறார். ஏண்டாடு மண்டையன் லேவுக்கு வித்தியாசம் தெரியாம லா பாயிண்ட் பேசிட்டு இருக்கான், அவனுக்கே நீ சப்போர்ட் பண்றியாடா? இப்படி எல்லாம் பேசி தாங்கள் செய்த தவறை மறைத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட? அதான் உங்க ஆட்சி காலத்துல மழையே இல்லையே. ஏண்டா எங்க ஆட்சி செத்து போய் 25 வருஷம் ஆச்சுடா, அது காலத்துல மழை இல்லைன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் அந்த ஆட்சியை சொல்லவில்லை, இப்போது நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே இந்த ஆட்சியை சொன்னேன். மழை வந்தா மட்டும் மண்ணா மழை வந்துருச்சு கொடை வாங்கிட்டாங்கன்னு இந்த பையன் சொல்றேன். அவன் என்னடா கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு, 2 மிலிட்டரி புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா சாப்பிடலாங்கிறான். இது கூட பரவாயில்லைடா, இந்த மண்டை இருக்கானு ரொம்ப குளிரா இருக்குது, 2 ஃபிகரை கொடுத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டே தூங்கலாங்கிறான். மன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களா? அந்த வேலையை பார்க்கத்தான் நீ இருக்கிற இல்லடா. மன்னா, மழையை பற்றி கேட்டால் ஏதேதோ பேசி சமாளித்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் பெண்கள் யாரும் ரோட்டில் நடமாட முடியவில்லையே. ஏண்டா எல்லா பெண்களும் ஸ்கூட்டி வாங்கிட்டு சுற்றுறாளுகளா? ஐயோ அது இல்லை மன்னா, எந்த பெண்ணோட கற்புக்கும் உத்தரவாதம் இல்லை என்று சொன்னேன். ஏண்டா இதுக்கா ஊர்ல இருக்க பொம்பளை பிள்ளை மூஞ்சியில எல்லாம் ISI ISO முத்திரையை குத்தி அவங்க கற்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏண்டா எல்லாரும் இப்படி கூடி பேசி மன்னனையே குழப்புறீங்க? குழப்பம் யார் செய்தது, நீங்களா இல்லை நாங்களா? ஏண்டா குழப்பம் யார் செய்யறதுன்னு ஊருக்கே தெரியும், அதை நீ மட்டும் சொல்லவே கூடாது. மண்ணு தாண்டா தொடப்ப கட்டையை கொண்டாந்து இடத்தை பெருக்கி விட்டுப்போ. விளையாடாதீர்கள் மன்னா, நம் நாட்டு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுங்கள். ஏண்டா நம்ம எல்லாம் இங்க இருக்கும் போது நம்ம நாட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் பாதுகாப்பா தானடா இருப்பாங்க. இல்ல, பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தைரியம் இருந்தா தன்னந்தனியா இன்னைக்கு ராத்திரி ராணி எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க பார்க்கலாம். தெரியும்டா, ஓ பொண்டாட்டி ஓ மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிற, நீ தனியா இருக்கிற, அதனால தானே ராணியை கூப்பிடுற. அவன் பேச்ச கட்டு ராணியை தனியாக அனுப்பிச்சிடாதீங்க, காலம் கெட்டு போச்சு மன்னா. யாருக்கிட்ட போய் கெட்டு போச்சுன்னு சொல்லு, அதுங்க ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இதான் சொல்றேன் மன்னா. என்னடா சொல்றது? நீ பண்ண இந்த மொக்க காமெடிக்கு சிங்கத்து வாயில மண்டைய வச்சு இறையாக்க வேண்டியது மன்னா. இப்படிதான் போன தடவை சிங்கத்து வாயில இவன் தலையை கொண்டு வச்சப்போ அது 2 வாரமா கொமட்டி வாந்தி எடுத்து இன்னி வரையில தயிர் சாதம் தான் சாப்பிடுதுன்னா பாத்தீங்களா? மன்னா, இப்படி தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிக்கிறீர்கள். இவன் ஒரு முட்டா. ஆமா, இவர் பெரிய ஜிடி நாயுடு, நேரத்தை வீணடிக்காம நாட்டுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. நீயே ஒரு முட்டா பயலானா முட்டா பயல. ஏன் மன்னா, நான் எதுவும் கண்டுபிடிக்கவில்லையா? இதோ இருக்கிறானே இந்த முட்டா கிராமசாமி, இவன் காட்டில் தொலைந்த போது நான் தானே கண்டுபிடித்தேன்.
அவனை தொலைக்கணுன்றதுக்காக தாண்டா காட்டுல கொண்டு போய் விட்டு வந்தேன். அவனை கண்டுபிடிச்சு கூட்டியாந்து நாட்டுக்கே ஏதோ நல்லது பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க நீங்க. மன்னா, புல்டாக் ராமசாமி பற்றி பேசினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. முதலில் நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்கள் மன்னா. ஏண்டா டேய், உன் வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு, அதையே உன்னால தீர்த்து வைக்க முடியல. இந்த லட்சணத்துல நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட சொல்றியாடா? இப்படி சொன்னால் எப்படி மன்னா? நீங்கள் தானே சொன்னீர்கள் நமது நாட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்க நமது அரண்மனை கதவு எந்நேரம் திறந்தே இருக்கும் என்று. இப்படி சொல்லி தாண்டா அரண்மனை கதவு பூராத்தையும் திறந்து விட்டு போயிட்டீங்க. ராவோட ராவா திருட வந்து எல்லா கஜானா பெட்டியும் திருடிட்டு போயிட்டாரு. கஜனா போட்டிய தூக்கின்னு போனா சாவியை இங்க தானே விட்டுட்டு போய்க்கிறானு முட்டாள் பசங்க. யாரு அவனுக்கு முட்டாள் பசங்களாடா? உங்கள மாதிரி முட்டாள் பசங்களை வச்சுட்டு இனிமே நான் ஆட்சி செய்ய முடியாதுடா. மரியாதை எல்லாரும் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்கடாடே. விஆர்எஸ் வாங்குவதா? விஆர்எஸ் வாங்க அளவுக்கு எங்களுக்கு என்ன அப்படி வயதாகி விட்டது? அப்படி என்ன உனக்கு வயசாகல? இது வரைக்கும் எந்திரிச்சு நடரா பார்க்கலாம். எங்க உங்க அம்மா நடந்து காட்ட விட்டாவன் நை நைன்னு பேசிட்டே இருப்பாயா. நீங்க கிளிப்ப போடுங்கப்பா. பார்ப்போற்றும் பராக்கிரம பாண்டியா, ஒருவன் பார்வை தெரியவில்லை என்று மன்னா, மாலை வந்து விட்டது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மாலை வந்துருச்சுன்னா கொண்டு போய் செத்து போனவங்க ஆயாளுக்கு போடுறா. இங்க வந்து மாலை வந்துருச்சு, நெஞ்சில கோலை வந்துருச்சுன்ற. மன்னியுங்கள் மன்னா. ஏன்டா காலகில மெரிச்சிட்டியா? மன்னியுங்கள்ன்ற. அப்படியே நீ மெரிச்சாலும் கண்டுக்காம மெதப்பா தானடா போவேன். ஐயோ, புல்டாக் ராமசாமி சொன்னது அந்த மாலை அல்ல, சாயங்காலம் வந்து விட்டது என்று சொல்கிறான். சாயங்காலம் ஆயிருச்சா? இவன் என்ன டிவி சேனல்ல வேலை செய்யறான்? காலையில 9 மணிக்கு உள்ள வந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் போறதுக்கு. ஏய், நான் எப்ப விடுறனோ அப்ப மூடிட்டு போனா போதும். நீங்கள் விட்டால் நாங்கள் மூடிக்கொண்டுதான் போக வேண்டும். என்ன அமைச்சர், டபுள் மீனிங்கா? நோ 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 நோ, ஒன்லி சிங்கிள் மீனிங். உன்னை வச்சுக்கிறேன்டி. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? மன்னா, எனக்கு சாயந்தரமானா கண்ணு தெரியாது. சாயந்தரமானா என்னடா? உன் கையில காலனா காசு இருந்தாலே கண்ணு தெரியாம தெனாவட்டா நடந்து போயிட்டு இருப்பீங்க. பார்ப்போற்றும் பராக்கிரம பாண்டியா, ஒருவன் பார்வை தெரியவில்லை என்று சொல்கிறார். அவனை பார்த்து பரிதாபப்படாமல் பரிகாசம் செய்கிறீர்களே, அதை பார்த்து கொண்டிருக்க இந்த பன்னிக்குட்டி பாவேந்தன் ஒண்ணும் 10ஆம் பசலி அல்ல. என்னடா பேசி பழகுற? இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. கொண்டே விடுவோம் சொல்லிட்டேன். ஒரு ஃப்ளோவில் வந்தது சொல்லிவிட்டேன். நானும் ஒரு ஃப்ளோல வந்தது, அதான் அரைஞ்சு விட்டேன். அண்ணா, இப்படி நாம் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் பார்ப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? சண்டைன்னு தான் சொல்லுவாங்க, பின்ன என்ன காமெடி நான் சொல்லுவாங்க. மன்னா மன்னா, வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா? நல்லா தெரியுதுடா. வந்திருக்கிறது நம்ம ஜெயம் ரவி தானே. தமாஷ் பண்ணாதீங்க மன்னா, வந்திருப்பது புலவர். யாரு இவனா புலவரு? வாயை திறந்தா புழுகு புழுகுன்னு புழுகு வேணடா. இவனை போய் புலவருங்கிறீங்க? புலவரே, என் மன்னருக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? அவன் என்ன மிலிட்டரி சரக்கும் வறுத்த கரியுமா கொண்டு வந்திருக்க போறேன்? வழக்கம் போல பாட்டத்தான் எழுதி கொண்டு வந்திருப்பேன். அப்படித்தானடா? ஆமா மன்னா. என்ன நாம என்ன ஏண்டாடே, எப்ப பார்த்தாலும் பாட்டியா தான் எழுதிட்டு வருவீங்களா? ஒரு வித்தியாசமா காமெடி கீமெடி எழுதிட்டு வர வேண்டியதுனடா. காமெடியா? அதை எப்படி எழுதுவது மன்னா? என்ன புலவரு, கா போட்டு மே போட்டு டீ போட்டால் காமெடி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உனக்கு வேலை போச்சு, எந்திரிச்சு வெளியே போடாடு. என்ன வெளியே போன்னு சொல்றீங்க? நான் இல்லன்னா நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க மன்னா. ஏ, எனக்கு 3 தலைமுறை சொத்து இருக்குடா, நான் அனுபவிப்பேன்டா. உனக்கு என்னடா இருக்கு அனுபவிக்க? மன்னா, அவனை அனுபவிக்க. அமைச்சரு, பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல அடல் சொல்லி பேசணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையிறல. சும்மா இரு சொல்லிவிட்டேன். மன்னா, என்னையா கேவலப்படுத்துறீங்க? சிறு துரும்பம் பல் குத்த உதவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கறியும் சாப்பிடுவேன், அப்ப வந்து பல்ல குத்தி விட்டு போடா. பண்ணி பழமொழியா பேசிட்டு இருக்க? மன்னா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது மன்னா. ஏண்டா, குடுக்கிற சில்லறைய வெயிட் பண்ணி வாங்க மாட்டியா? ஆமா, என்ன பத்தி என்ன பெருமையா படிக்க போற? அன்பானவன் என்றும் அறிவானவன், அழகானவன் மிகவும் அழகானவன், பண்பானவன் என்றும் பரிவானவன். நிறுத்துடா. ராஜா கிட்ட கை நீட்டி காசு வாங்குற நீ ராஜாவை பத்தி பெருமையா பாடாம வேற யாரோ பத்தி பெருமையா பாடுற? அமைச்சர், என்ன பத்தி யாராவது புகழ்ந்து பாடிட்டா உனக்கு பொறுக்காத, காதுல புகை வந்துருமே. உட்காரியா? புலவர, என்னையா வேணும் உனக்கு? நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்வேன் மன்னா. செவிலு மேல 4 தரேன், வாங்கிட்டு போறியாடா? மன்னா, பின்ன என்னடா, எது வேணுமா வாயை திறந்து கேளாண்டா. மன்னா, எதை கேட்டாலும் தருவீர்களா? கண்டிப்பா தருவோம்டா. அதுக்கு தானே சேர் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். புல்டாக் ராமசாமி, நீ சொன்னது ஏன் காதுலயே விழல. புலவருக்கு அப்படி கேட்கும், சத்தம் போட்டு சொல்ல. புலவர, ராணிய கேளு, ராஜா குத்துருவாரு.
ராணி ராணி கேக்குதா உனக்கு? ஏண்டா என்னைக்காவது நல்ல விஷயத்தை கேட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ராணி ராணி வேலையதான் நான் கண்ணா உனக்கு. மன்னா உங்கள் சண்டையை அப்புறமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறமான அடுத்த வாரம் வச்சுக்கோமா. இன்னைக்கு தாண்டா கைக்கு வசமா மாட்டியிருக்கேன். நான் இன்னைக்கு அடிச்சு அவனை அடியுங்கள், கொல்லுங்கள். அதற்காக வந்தவனை உபசரிக்காமல் இருக்கிறீர்களே. மறந்தே போயிட்டப்பா. உன்னை உபசரிக்கணும்ல, கொஞ்சம் பக்கத்துல வாடி செல்லாம். வாழ்க மன்னா, வாழ்க மன்னர், வாழ்க. கொடுக்கல் மன்னா. குடிக்கிறேன்டா கண்ணா. ஏண்டா நானே வாடகைக்கு ராஜா ட்ரெஸ் வாங்கி வேஷம் போட்டு இருந்தா என்ன எகத்தாளம் இருந்தா என்கிட்டே வந்து என்கிட்ட இனம் கேட்பேன். மரியாதை எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போயிருங்கடா. இதுக்கு மேல இருந்தீங்க எல்லாருமே அடிபட்டு சாவீங்க. பயங்கர கோவத்துல இருக்கணும் நானு.